என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன் அப்படின்னா ஆளி விதை வச்சு ஒரு காரப்பொடி தாங்க செஞ்சு காமிக்க போறேன். இந்த ஆளி விதையில வந்து ரொம்ப சத்து இருக்குதுங்க, நார் சத்து இருக்குது, புரோட்டீன் சத்தெல்லாம் இருக்குதுங்க. வளரும் குழந்தைகளுக்கு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. நான் ரொம்ப ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ வந்து பாருங்க. ஒரு தவா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க அதுல ஆளி விதை வந்து பாருங்க ஒரு கப் எடுத்திருக்கிறேங்க. இதைய ட்ரையா வறுத்துக்கலாங்க. பாருங்க இந்த விதை வறுக்கும் போது என்ன செய்யறீங்கன்னா அடுப்பு வந்து மீடியத்துல வச்சுக்கோங்க. மீடியத்தை வச்சுட்டு வருங்க. ரொம்ப ஸ்பீடா வச்சுட்டு வறுத்துட்டீங்கன்னா கருகி போயிருங்க, உள்ள வந்து நல்லா வேகாதுங்க, அதாவது பொரிஞ்சு வராது. அதனால அடுப்பு மீடியத்துல வச்சுட்டு கருகாம வறுத்து எடுத்துக்கலாங்க. ட்ரையா ரோஸ்ட் பண்ணணுங்க. வறுத்தது கடையாளம் பாருங்க, சடப்படன் சவுண்டு வருது பாருங்க, வாசனையும் வருதுங்க. இவ்வளவுதாங்க. ஒரு தட்டத்தில் ஆற வச்சுக்கலாங்க. அடுத்தது பாருங்க ஆளி விதை எடுத்த இல்லைங்களா, அதே கப்புல அரை கப்பு வந்துங்க வெள்ளை எள்ளுங்க. இதையும் ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு பாருங்க வறுத்தாச்சுங்க, கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்க, சவுண்ட் கேக்குது பாருங்க சடப்படன்னு. இப்ப ஒரு தட்டத்துல ஆற வச்சிடலாங்க. அடுத்தது பாருங்க 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு மல்லிங்க, இதுவும் ட்ரையா வறுத்துக்கலாங்க. கொஞ்சம் மல்லி வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகங்க, 1/4 டீஸ்பூன் வந்துங்க வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வந்துங்க கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறேங்க, அது இதோட போட்டுடலாங்க. போட்டு வறுத்தரலாங்க. இந்த கட்டி பெருங்காயம் போட்டு செய்யும் போது அவ்வளவு வாசனையா இருக்குங்க. தூளை விட பெருங்காயம், இந்த கட்டி பெருங்காயம் நல்லதுங்க. வறுத்தாச்சுங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பச்சை கடலை பருப்புங்க. கடலைப்பருப்பு பாருங்க முக்கால் வதங்கியாச்சு. இது கூட பாருங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி கருப்பு உளுந்து போட்டிருக்கேங்க. இதையும் வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. அடுத்தது பாருங்க 10 வரமிளகாய் போட்டிருக்கிறேன் காரத்துக்கு. மிளகாய் வறுத்தாச்சுங்க. அடுத்தது பாருங்க 2 இழுக்கு ஆகிற மாதிரி கருவேப்பில்லைங்க. இதையும் அப்படி தாங்க ட்ரையா வறுத்துக்கலாங்க. கருவேப்பில் வறுத்தாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தவா ஹீட்லயே சின்ன நெல்லிக்காய் அளவு புளியுங்க, இதையும் சேர்த்து அப்படியே ட்ரையா வறுத்துக்கலாங்க. கூட பாருங்க ட்ரையா வறுத்த புளியும் சேர்த்துக்கலாங்க. இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்புங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்தி இருக்கிறேன். பாருங்க நாட்டு பூண்டு வந்துங்க இந்த தோலோட ஒரு 10-12 பூண்டு வச்சிருக்கிறேங்க. இதையெல்லாம் சேர்த்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. பொடி பாருங்க அரைச்சாச்சுங்க. இந்த பொடி பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க. இந்த எள்ளுடைய வாசனை, மல்லி இதெல்லாம் சேரும் போது இந்த பூண்டுடைய வாசனையெல்லாம் அவ்வளவு நல்லா இருக்குதுங்க. பாருங்க தினமுமே சுடு சாதத்துல இந்த பொடி போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க, இதே அளவுலயும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க. ஒண்ணுங்க, இது மாசமா இருக்கிற பொம்பளைங்க மட்டும் சாப்பிட வேண்டாம், ஏன்னா எள்ளு சேர்த்து இருக்குது இல்லைங்களா, அதனால அவங்க சாப்பிட வேண்டாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க.